ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகை செடியை எப்படி நடவு செஞ்சோன்னா அது நல்லா வளர்ச்சி அடையும், பூ பூக்கும்னு பார்க்கலாம். மல்லிகை செடி வாங்கிட்டு இந்த மண்ணோட அப்படியே தான் நம்ம நடவு செய்யணும். பெரிய க்ரோ பேக்கில் இல்லை பெரிய தொட்டியில் நடவு செய்யலாம். ஒரு 12 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். மண்கலவை செம்மண், அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதில் களிமண் சேர்த்துக்கினிங்கன்னா ரொம்ப நல்லது. செடி நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கு அடுத்ததாக தொழு உரங்கள், மண்புழு உரம், இந்த கலவைகள் எல்லாம் சேர்த்து நம்ம நடவு செய்யலாம். நடவு செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இலை செடியில் ஒரு 2 இலைகள் விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 இலை விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல கட் பண்ணி விடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு 2 கிளைகள், பக்க கிளைகள் வளர்ந்து செடி நல்லா அடர்த்தியாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்ம தண்ணி விடணும். தண்ணி மேல் மண் காயும் பொழுது தண்ணி விடணும். மேல் மண் வரையும் நம்ம ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோன்னா செடி ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் ஆகும். உரங்கள் பார்த்தோன்னா வெங்காயத்தோல், பூண்டு தோல், முட்டை ஓடு, அப்புறம் தொழு உரங்கள், காய்ந்த இலை சருகுகள், இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா செடி ரொம்ப வேகமாகவே க்ரோத் ஆகும். அப்படியும் செடி க்ரோத் ஆகலைன்னா மண்ணில் அமிலத்தன்மை இல்லாதது காரணமாக இருக்கலாம். படிகாரத்தை 1 லிட்டர் தண்ணியில் படிகாரத்தை நல்லா தூள் செஞ்சு அதை ஒரு 10 மில்லி அளவுக்கு கலந்து வாரத்துக்கு ஒரு முறை ஊற்றிட்டே வந்தோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே க்ரோத் ஆகும்.